நான் தாங்க அந்த ஒற்றை பெண் குயின். இப்ப உலக அளவுல நான் வந்து சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பேசுபொருளா ஆகியிருக்கேன். நான் ஏன் என் கூட்டத்த விட்டு தனியா 70 கிலோமீட்டர் பனி சிகரத்த நோக்கி போனேன் அப்படிங்கிறதுனால, எல்லாரும் எனக்கு என்ன பைத்தியமா? இல்ல எனக்கு ஏதாவது மனச்சோர்வா? இல்ல ஏதாவது நமக்கு தத்துவம் சொல்லுதா? இல்ல ஏன் வந்து குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு குடும்பம் மேல வெறுப்பா? ஏன் அத வந்து தனியா செல்லணும்? அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல நான் எதையாவது தேடி போறேனா? அப்படின்னெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் வந்து எங்களோட அ நகரமான அண்டார்டிகால நாங்க எங்களோட குடும்பம், குட்டிகள், உறவுக்காரங்க அவங்களோட நாங்க சாதாரணமான வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப வந்து 2007ல வெர்னர் ஹெர்சாக் அப்படிங்கிறவரு, அவரு வந்து என்னவோ ஆவணப்படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட வந்து தொடர்ந்து வந்து இந்த லைட் வெளிச்சம் அது இதுன்னு எங்க மேல நெறைய பட்டுட்டே இருந்ததுனால, எங்களுக்கு வந்து பாதைகள் வந்து சரியா தெரியல. நெறைய பேர் அதனால கீழ விழுந்துட்டோம். எங்களுக்கும் அடிபட்டுருச்சு. அதனால நம்ம வந்து எப்படி இவங்கள வந்து இந்த இடத்த விட்டு போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப தான், ஏதாவது அவங்கள டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், நான் வந்து எங்க கூட்டத்தில பேசிட்டு, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்ப என்ன மட்டும் நோக்கி வருவாங்க, உங்கள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து தனியா போக ஆரம்பிச்சேன். அப்பவும் வந்து என்னைய விடாம, அதுக்கப்புறம் தான் என் என் பின்னாடியே வந்து, நான் என்னமோ தனியா போறேன்னு நெனச்சுட்டு, என்னைய கூட்டிக் கொண்டு வந்து திரும்பி தூக்கிட்டு வந்து என் கூட்டத்திலேயே விட்டு, மறுபடியும் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் மறுபடியும் வந்து சரி இவங்கள போக விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மலைய நோக்கி போறேன். நான்லாம் ஒண்ணும் 70 கிலோமீட்டர்லாம் போகலைங்க. இவங்க எவ்வளோ தூரம் வராங்கன்னு பார்த்துட்டு தான் நான் போனேன். மறுபடியும் என்னைய வந்து எனக்கு வந்து ஏதாவது சாப்பாடெல்லாம் குடுத்து, என்ன மறுபடியும் கொண்டு வந்து என் கூட்டத்திலேயே விட்டுட்டாங்க. நான் மறுபடியும் நான் போய்க்கிட்டே இருந்ததுனால தான், அவங்க வந்து குழப்பம் ஆகி, "ஏன் நான் அந்த மாதிரி போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆவணப்படத்த நிறுத்திட்டு, அவங்க கெளம்புனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எங்க குடும்பத்தோட தாங்க இருக்கேன் இப்ப. மறுபடியும் இந்த மாதிரி எங்க குடும்பத்தில வந்து குழப்பத்த உண்டு பண்ணாதீங்க. நான் நல்லாவே இருக்கேன். நான் யாருக்கும் எந்த தத்துவமும் சொல்லல. நான் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க 2007ல நடந்தத இப்ப ட்ரெண்ட் பண்ணி, மறுபடியும் இங்க யாராவது வந்து எங்கள படம் பிடிக்க வந்துற போறாங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் விடாதீங்க. நாங்க எங்க குடும்பத்தோட நாங்க எங்க பகுதியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க உங்கள எவ்வளோ வேணாலும் படம் எடுத்துக்கோங்க. எங்கள வந்து தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ்.